நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தியாசிரியர் ஃபசான் நவாஸ், வாசிப்பவர் பெரியசாமி சீதாராமன். முதலில் தலைப்புச் செய்திகள். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக சரத் வீரசேகர நியமனம். கொழும்பு துறைமுக நகர அபிவிருத்தி திட்டத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட ஆட்கொணர்வு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம், கோப்பாய் ஆகிய இடங்களில் எல்டிடியின் நினைவு தின நிகழ்வுகளை நடத்த நீதிமன்ற தடை. பாராளுமன்ற கோப் குழு கூட்டம் இணையதள தொழில்நுட்பத்தினூடாக இடம்பெறுகிறது. புகழ்பெற்ற உதைப்பந்தாட்ட வீரர் மரடோனாவின் மறைவை அடுத்து அர்ஜென்டினாவில் 3 நாள் துக்க தினம் அனுஷ்டிப்பு. ரியர் அட்மிரல் சரத் வீரசேகர பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச முன்னிலையில் இன்று சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். இவர் இதற்கு முன்னர் இராஜாங்க அமைச்சராக பணியாற்றினார். இதேவேளை சமல் ராஜபக்ச இன்று தேசிய பாதுகாப்பு, உள்நாட்டு அலுவல்கள், அனர்த்த முகாமைத்துவ இராஜாங்க அமைச்சராக ஜனாதிபதி முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். நாட்டின் மொத்த கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை தற்சமயம் 21,469 வரை அதிகரித்துள்ளது. இதில் 15,447 பேர் குணமடைந்துள்ளார்கள். தற்சமயம் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்கள் 5,926 பேர். இலங்கையில் இதுவரை 96 கொரோனா மரணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. உலக அளவில் இதுவரை 6 கோடிக்கும் அதிகமான கொரோனா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். ஆக கூடுதலான கொரோனா நோயாளர்கள் அமெரிக்காவில் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். கொழும்பு துறைமுக நகர திட்டத்திற்கு எதிராக 2015 ஆண்டில் தாக்கல் செய்யப்பட்ட ஆட்கொணர்வு மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இந்த செயற்திட்டத்தை தயாரிக்கும் போது சுற்றாடல் சட்டங்களுக்கு முரணாக உரிய படிமுறைகளை பின்பற்றாது செயற்பட்டமையினால் வழக்கை தாம் தாக்கல் செய்ததாக சுற்றாடல் நியாயத்திற்கான மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. நாட்டின் பொதுநலனுக்காக மேற்கொள்ளப்படும் கொழும்பு துறைமுக நகர அபிவிருத்தி திட்டம் சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளதாக வழக்கை தள்ளுபடி செய்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் திலீப் நவாஸ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். யாழ்ப்பாணம் மற்றும் கோப்பாய் ஆகிய இடங்களில் எல்டிடியின் ஞாபகார்த்த நிகழ்வுகளை நடத்த யாழ் நீதவான் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இம்மாதம் 29ஆம் தேதி வரை அமலுக்கு வரும் வகையில் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற கோப்குழுவின் கூட்டம் இன்று ஆரம்பமானது. இன்று தொடக்கம் கோப்குழு கூட்டம் இணையதளத்தினூடாக இடம்பெறும் என்று பாராளுமன்ற கோப்குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி சரித்தஹேர தெரிவித்துள்ளார். இதேவேளை இன்று இடம்பெறவுள்ள கோப் குழுவின் கூட்டத்தில் கலனி கங்கையின் நீர் மாசடைவது பற்றியும் கவனம் செலுத்தப்பட உள்ளது. சட்டவிரோத காடழிப்பு பெருமளவில் பரவலாக இடம்பெற்று வருவதாகவும் இவ்வாறான முயற்சிகள் இடம்பெறுவதற்கு முன்னரே அவற்றை அடையாளம் கண்டு காடழிப்பு இடம்பெறுவதை தடுத்து நிறுத்துவது பற்றி கவனம் செலுத்துவது அவசியம் என்றும் பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரட்ன தெரிவித்துள்ளார். இதுபோன்ற முயற்சிகளை தடுக்க முப்படையினரும் போலீசாரும் விழிப்புடன் செயற்படுமாறு ஜனாதிபதி பணிப்புரை வழங்கியுள்ளதாகவும் விமானப்படை அதன் வளங்களை பயன்படுத்தி வான்வழி கண்காணிப்புகளை மேற்கொள்வது அவசியம் எனவும் அதற்காக பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். நாராயண்பேட்டையில் உள்ள உள்நாட்டு பாதுகாப்பு, உள்நாட்டு அலுவல்கள் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ இராஜாங்க அமைச்சில் இன்று இடம்பெற்ற மாவட்ட செயலாளர் மற்றும் அரசாங்க அதிபர்களுடனான சந்திப்பின் போது இது பற்றி அவர் கருத்து வெளியிட்டார். எதிர்கால சந்ததியினருக்காக நாட்டின் வளங்களை பாதுகாப்பது அவசியம் என்றும் பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரட்ன குறிப்பிட்டார். அண்மையில் இடம்பெற்ற காணி அபகரிப்பு சம்பவங்கள் குறித்து கருத்து வெளியிட்ட பாதுகாப்பு செயலாளர் காணி அபகரிப்புடன் சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்வதற்கான விசேட பிரிவு ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். உலகின் தற்போதைய சூழலில் தற்சார்பு பொருளாதாரம் இன்றியமையாததாக மாறியிருப்பதாக கொழும்பு பல்கலைக்கழக கல்வியியல் பீடத்தின் முன்னாள் பீடாதிபதி பேராசிரியர் எஸ் சந்திரசேகரம் தெரிவித்துள்ளார். தற்சார்பு பொருளாதாரம் ஒரு கொள்கையின் அடிப்படையில் உருவான கோட்பாடு என்றும் அது எல்லா காலத்திற்கும் பொருத்தமானது என்றும் அவர் குறிப்பிட்டார்.
இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் இன்று காலை இடம்பெற்ற விடியும்பளி நிகழ்ச்சியில் அவர் இது பற்றி கருத்து வெளியிட்டார். NIBM கல்வி நிறுவனத்தில் தமது கல்வி நடவடிக்கைகளை தொடரும் மாணவர்களுக்கு விசேட சலுகைகள் வழங்கப்பட உள்ளன. அனைத்து விதமான கற்கைகளுக்கும் 10 தொடக்கம் 20% தள்ளுபடி வழங்கப்படவிருக்கிறது. தற்போது நிலவும் COVID-19 தொற்றின் 2வது அலைகளினால் ஏற்பட்டிருக்கும் நிதி தாக்கத்தை சமாளித்து பெற்றோருக்கும் மாணவர்களுக்கும் கல்விக்கான நிவாரண சலுகைகளை வழங்குவது NIBM கல்வி நிறுவனத்தின் நோக்கமாகும். இது தொடர்பாக 0117321000 எனும் இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டு விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. சிமம் 21,469 வரை அதிகரித்துள்ளது. இதில் 15,447 பேர் குணமடைந்துள்ளார்கள். தற்சமயம் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்கள் 5,926 பேராகும். இதுவரையில் இலங்கையில் 96 கொரோனா மரணங்கள் பதிவாகியிருக்கின்றன. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு நாட்டில் நிலவும் கொரோனா வைரஸ் தொற்று நிலவும் சூழ்நிலையில் வீடுகளில் வசிக்கும் வயதானவர்கள் மற்றும் தொடர்ச்சியாக நோய்களினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் உடலில் புதிய அறிகுறிகள் தோன்றினால் உடனடியாக மருத்துவரை நாட வேண்டும் என சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் பிரிவு பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். மேல் மாகாணத்தில் மினுவாங்கொட மற்றும் பாலியகுட கொரோனா வைரஸ் கொத்தணி அந்த சூழலில் இடம்பெற்றுள்ள மரணங்களில் பெரும்பாலானவை வீடுகளிலேயே இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக வயதானவர்கள், தொடர் நோய்களுக்கு உட்பட்டவர்கள் புதிய அறிகுறி தென்பட்டால் எச்சரிக்கையாக செயற்படுவது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். உலகச் செய்திகள். அமெரிக்க கொரோனா வைரசுக்கு எதிராகவே போராடி வருவதாகவும் அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஜோ பைடன் அறிவித்துள்ளார். அணிகளாக பிளவுபட்டு செயற்படுவதற்கு பதிலாக ஒன்றிணைந்து செயற்படுமாறும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். பிரஜைகளுக்கிடையில் எந்த ஒரு போராட்டமும் இல்லை என்றும் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். குளிர்காலத்தில் கொரோனாவை எதிர்கொள்ளும் நிலை தற்சமயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் விடுமுறை காலத்தில் எச்சரிக்கையாக செயற்பட வேண்டும் என்றும் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஜோ பைடன் நாட்டு மக்களை அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். அபிவிருத்தி செய்திகள். உங்களுக்கு வீடு நாட்டிற்கு எதிர்காலம் எனும் திட்டத்தின் கீழ் யாழ்ப்பாணம் தென்மராட்சி பிரதேசத்தில் வீடமைப்பு திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கரவட்டி பிரதேச சபை உறுப்பினர் சதாசியம் ராமநாதன் இந்த திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் தெரிவு செய்யப்பட்ட 25 பயனாளிகளுக்கான காசோலைகளும் வழங்கப்பட்டன. இந்த வீடுகள் ஒவ்வொன்றும் சுமார் 6 லட்சம் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்படுகின்றன. விளையாட்டுச் செய்திகள். உதைப்பந்தாட்ட உலகின் நட்சத்திரமாக கருதப்படும் டியாகோ மரடோனாவின் மரணத்தை தொடர்ந்து அர்ஜென்டினாவில் 3 நாட்களுக்கு தேசிய துக்க தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. மரடோனாவின் பூத உடலுக்கு அதியுயர் மரியாதை வழங்க அர்ஜென்டினா அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. டியாகோ மரடோனா தனது 60வது வயதில் நேற்று காலமானார். மரடோனாவின் மரணச் செய்தி பற்றி லயனல் மெஸ்ஸி, கிறிஸ்டியானோ ரொனால்டோ, டேவிட் பெக்கம் போன்ற உதைப்பந்தாட்டத்துறை நட்சத்திரங்களும் அனுதாபம் வெளியிட்டுள்ளார்கள்.
24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க NSBயால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே NSBக்கு போங்க. வினைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். NSB கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். COVID-19 வைரஸ் தாக்கம் பெண்களை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரத்தில் பாரிய தாக்கம் செலுத்தியுள்ளதாக மாஸ்டர் கார்டு நிறுவனம் அறிவித்துள்ளது. உலகளாவிய பெண்களின் தொழில் முயற்சியில் இந்த தாக்கம் 87% கோவிட் தாக்கத்தின் பின்னரான காலப்பகுதியில் பெண்களை அடிப்படையாக கொண்ட தொழில் முயற்சிகள் மீண்டும் வலுவடையும் சாத்தியம் காணப்படுவதாக மாஸ்டர் கார்டு நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க NSBயால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே NSBக்கு போங்க. வினைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். NSB கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. அரசாங்கத்தின் நடவடிக்கைகளினால் உள்நாட்டு டின்மீன் உற்பத்தி துறை வலுவடைய ஆரம்பித்துள்ளதாக உள்நாட்டு டின்மீன் உற்பத்தியாளர் சங்கம் அறிவித்துள்ளது. அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் நாட்டில் கடல் வளத்தை அதிக அளவில் பயன்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சங்கம் அறிவித்திருக்கிறது. உள்நாட்டு டின்மீன் உற்பத்தியாளர்களுக்கு உயர்ந்தபட்ச வசதிகளை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. காலநிலை அறிக்கை. வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டிருந்த நிவார் என்ற சூறாவளி இந்தியாவின் வடமேற்கு திசையை நோக்கி நகர்வதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதனால் இலங்கையின் மீதான சூறாவளியின் தாக்கம் படிப்படியாக குறைந்து வருவதாக திணைக்களம் அறிவித்திருக்கிறது. மேற்கு, வடமேல், சப்ரகமு ஆகிய மாகாணங்களிலும் மன்னார், யாழ்ப்பாணம், மாத்தறை, காலி ஆகிய மாவட்டங்களிலும் மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக சரத் வீரசேகர நியமனம். கொழும்பு துறைமுக நகர அபிவிருத்தி திட்டத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட ஆட்கொணர்வு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம், கோப்பாய் ஆகிய இடங்களில் LTTயின் நினைவு தின நிகழ்வுகளை நடத்த நீதிமன்ற தடை. பார்லமெண்ட் கோப் குழு கூட்டம் இணைய தொழில்நுட்பத்தினூடாக இடம்பெறுகிறது. புகழ்பெற்ற உதைப்பந்தாட்ட வீரர் மரடோனாவின் மறைவை அடுத்து அர்ஜென்டினாவில் 3 நாள் துக்க தினம் அனுஷ்டிப்பு. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.